வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வில்சன். இன்றைக்கி டே 3. என்னடா டே 3ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மாதம் டெலிவரி வேலை பார்த்து 50,000 ப்ராஃபிட்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோங்க. புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க, வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, ஒரு வழியாக ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க. மொத்தம் 16 மினிமீல்ஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு 3 நாள் தேவைப்படுதுங்க. அவங்க என்னடான்னு சொல்லிட்டு பெரிய பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வச்சு கொண்டு போக முடியாதுங்க. 3 பேர் வரோம், தனித்தனியாக கொடுத்துருங்க அப்படியே சொல்லிட்டு 5 எடுத்துகிட்டு போகிறாங்க. 5 எடுத்துகிட்டு நான் ஒரு 6 பாக்ஸு அந்த மாதிரி எடுத்தாச்சு. மினிமல்ஸ் நல்லா வச்சு கொண்டு போயிடலாங்க. அப்புறமேலே இன்றைக்கி நம்ம எத்தனை மணிக்கு லாகின் பண்ணோம் கேட்டிங்கன்னா 12:30 நம்ம லாகின் பண்ணோம். 12:30 லாகின் பண்ணதும் ஆன் பண்ண உடனே ஆர்டர் போட்டு வாங்க. பரவாயில்ல, இந்த இடம் ஆன் பண்ணோடனே ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் ஃப்ளோ நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னா 88 ரூபா போட்டிருக்காங்க. மொத்தம் 6 கிலோமீட்ரு. 3 பேருக்கும் 88 ரூபா போடுவாங்களா? அது டவுட்டு தான், என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் இந்த ஆர்டர் போய் கஸ்டமர்களை கொடுத்துடலாம். நீங்கள் அவ்வளோதான் மேம். இப்போ மொத்தமாக எல்லாமே உள்ளே இருக்குது. அவ்வளோதான். 7097 சொன்னால் மக்களே, நம்மளுக்கு இப்போ 2வது ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சுங்க. இதுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 51 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம செல்ஃபி கேட்குறாங்களே. 2 ஆர்டருக்கு நம்ம எவ்வளோ பார்த்தோன்னா கரெக்டாக 130 ரூபா பார்த்துருக்கோங்க 2 ஆர்டருக்கு. டைம் இப்போது கரெக்டாக 2 மணி ஆகிடுச்சுங்க. நம்ம 12:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 130 ரூபா பார்த்துருக்கோங்க. அவ்வளோதான் வந்திருக்கு. ஓகே மக்களே, நம்ம வாங்க அப்படியே அடுத்த ஆர்டரில் அப்படியே கண்டிப்பாக பண்ணுவோம். மக்களே, நம்மளுக்கு ஒரு வழியாக 3வது ஆர்டர் வந்துருச்சுங்க. எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னா 53 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க ஆர்டரு. அப்புறம் மக்களே, நம்ம 148 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நம்ம சேனலில். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மக்களே. அப்புறம் புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, பெல் ஐக்கானை ஆளில் போட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. அதுக்கப்புறம் ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த சம்மந்தப்பட்டதாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அது மாதிரி அதுக்கடுத்து எந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுங்கள் அப்படிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஐடியா கொடுங்க. அதுவும் நான் பார்த்து சொல்கிறேன். நான் ஒரு வழியாக ஆர்டரை பிக்கப் பண்ண வந்துட்டேங்க. நம்மளுக்கு இந்த ஆர்டர் கரெக்டாக 2:05க்கு வந்துச்சு. நான் கொஞ்சம் டீ சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஆர்டர் போட்டாங்க. அதான் வந்தாச்சுங்க லொக்கேஷன். சார், இந்த இது பேமெண்ட் அதிலே போட்டுருங்களா? கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்கீங்க? ஓகே. அண்ணா 2352. அண்ணா சாரி 3252ண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா. இருக்கேன். ஆமாம். ஓகேண்ணா.
நான் உங்களுக்கு தானே ஆர்டரு இல்லையா? ஆ ஆ 624 ஓகே 624 சொன்னா. ஆனால் பேலன்ஸ் உங்களுக்கு ஜிபே பண்ணிடவா? ஓகே நோ இஷ்யூ. மக்களே இப்போ கரெக்டாக மணி 4:27 ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு 48 ரூபாய்க்கு. அந்த ஆர்டர் தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். நம்ம வந்து 12:30லேருந்து 3 வரைக்கும் எவ்வளோ பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா 291 ரூபா பார்த்தோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3:30 போல் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அங்கேருந்து நம்ம ரூமுக்கு வந்து கரெக்டாக 4 கிலோமீட்டருங்க. அப்படியே வேகமாக போயிட்டு 3:40க்கெலாம் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக படுத்துட்டு அப்புறம் 4 மணிக்கு ஆன்லைன் பண்ணிங்க. ஆன்லைன் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் ஆர்டரே வந்துச்சு. அந்த 20 நிமிஷத்தில் நல்லா ரெஸ்ட்டாக போட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கிறது கிளம்பியாச்சுங்க. ஓகே 6:24. ஹலோ மேம் ஜொமேட்டோ மேம் 16. ஓகே மேம். அண்ணா ரைட்டர்ஸ் கஃபே 7023. தேங்க்யூண்ணா. அண்ணா 2035. ஐடிசி தானண்ணா? ரைட்டர்ஸ் கஃபேயா? ரைட்டர்ஸ் கஃபேண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஹாய் மகளே, இப்போ வந்து கரெக்டாக டைம் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா மணி 6:15 ஆச்சுங்க. இப்போது நம்ம 2 ஆர்டர் பிக்கப் பண்ணோமே, அந்த 2 ஆர்டர் மல்டி ஆர்டர் போட்டாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டாக 5:30க்கு வந்த ஆர்டரு. அது இப்போ தாங்க டெலிவரி பண்ணோம். 2 ஆர்டருக்கு சேர்த்து 82 ரூபா போட்டிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 546 ரூபா பார்த்துட்டோங்க. பரவாயில்ல. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க 43 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஸோ ஓகே மக்களே, இந்த ஆர்டர் நான் பிக்கப் பண்ணிவிட்டு போய் கஸ்டமர்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 7 to 9 கண்டினியூவாக கொஞ்சம் ஆர்டர் பார்க்குறேங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நான் வந்து 9 மணிக்கு மேலே நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கோப்ரோவில் வேறு சார்ஜ் இல்லைங்க, கம்மியாகிடுச்சு. கோப்ரோவுக்கு சார்ஜை போட்டு அதுக்கப்புறம் மொபைலுக்கும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணோம். அப்படியே போட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக 9 மணிக்கு மேலே அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் மக்களே, இப்போ கரெக்டாக மணி 9 மணி ஆகுதுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா மொத்தம் வந்து 23 ஆர்டர் பார்த்துருக்கோம். 23 ஆர்டருக்கு வந்து 1011 ரூபா வந்துருக்குங்க இது வரைக்கும். கரெக்டாக மணி 9 மணி. இந்த 9 மணிக்கு முன்னாடி ஒரு மல்டி ஆர்டர் வந்துச்சுங்க. இந்த மல்டி ஆர்டர் தான் கொடுத்தேன் நான். இப்போது 2 ஆர்டரையும் கொடுத்தாச்சு. பரவாயில்லைங்க, ஆர்டர் ஃப்ளோ இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. ஆர்டரும் சீக்கிரம் வந்துச்சுங்க. என்ன ஒரு விஷயம்னா 2 கிலோமீட்டர் பிக்கப் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராப் 5 கிலோமீட்ரு. எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு ஆர்டருக்கு 69 ரூபா தான் போட்டான். இது மாதிரி 2-3 ஆர்டருக்கு வந்து 2 கிலோமீட்டர் பிக்கப்பு ட்ராப் வந்து சேர்த்து மொத்தம் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வருது. ஆனால் 69 அந்த மாதிரி தாங்க போடுறான். 2173 ஃபுட் ரெடி வந்துருச்சு பாருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
ஆனால் 732 6072 Thank you. No. Thank you, brother. கைஸ் இப்போ கரெக்டாக மணி 11:56 ஆயிடுச்சுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா 1250 ரூபா பார்த்துட்டோங்க மொத்தமாக. அதுக்கப்புறம் 260 ரூபா இன்சென்டிவ் ஆட் ஆகிருக்குங்க. நம்ம வந்து இன்னும் 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் பார்த்தோன்னா 350 ரூபா இன்சென்டிவ் ஆட் ஆகிருங்க. ஓகே மக்களே, இது வந்து எத்தனாவது ஆர்டர்னு கேட்டிங்கன்னா 31வது ஆர்டருங்க. இப்போ ஆர்டரு வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. நானும் டெஸ்ட்டு இல்லாமல் அப்படி எப்படி சொல்கிறது, கேப்பே இல்லாமல் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குங்க. பரவாயில்லைங்க, ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருக்குது, அமௌண்ட்டும் டக்கு டக்குன்னு வருது. என்ன ஒரு கஷ்டம்னா பிக்கப் தான் லாங்காக போட்டுறானுங்க. கேஷ் கரெக்டாக மணி 3:15 ஆகிடுச்சு. நம்ம கடைசி ஆர்டர் நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே போட்டாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. அப்படியே கொடுத்து முடித்தோடனே ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு ஆகிடுச்சு. அப்புறம் மக்களே, நம்ம இன்றைக்கி எவ்வளோ பார்த்துருக்கோன்னா காலையில் 12 மணிலேருந்து இப்போது விடியக்காலை 3 மணி வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோம்னா 2062 ரூபா பார்த்தாச்சுங்க. எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டோங்கன்னா இன்றைக்கி நம்ம 300 ரூபா போட்டோம். ஏன்னா வண்டி ரிசர்வ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு விட்டேங்க. 300 ரூபா போட்டதுனால 300 ரூபா போயிடுச்சா. அதுக்கப்புறம் எவ்வளோ 40 ரூபா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் 20 ரூபா எப்பயும் போல் 2 தடவை டீ சாப்பிட்டோங்க. இதில் ஒரு சாருங்க மைனஸ் பண்ணிக்கிறேன். 300 ரூபா மைனஸ், அதுக்கப்புறம் 40 ரூபா மைனஸ், 20 ரூபா மைனஸ். இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு கேட்டிங்கன்னா 1702 ரூபா ப்ராஃபிட்டுங்க டே 3ல். பரவாயில்ல மக்களே, இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ இன்றைக்கும் நல்லா இருந்துச்சு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஆர்டர் பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருக்கனால அமௌண்ட்டு வந்துச்சு. பரவாயில்ல மக்களே, நம்ம வரிசையாக 3 நாளில் 1500 ரூபாய்க்கு மேலே தான் சம்பாரிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம அதுவும் ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருக்கனால தான் சம்பாரிச்சிட்ருக்கோம். ஆர்டர் ஃப்ளோ நல்லா இல்லாட்டினா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இது மந்த்து ஸ்டார்டிங்கிறனால அப்படி இருக்குது. நான் டிஎல்டி கேட்டப்போ 20ஆந்தேதிக்கு மேலே டல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்போயுமே இப்படி இருக்குமான்னு கேட்டேன். டல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா மக்களே, நம்ம எப்படியாச்சும் இந்த 1 மந்த்ஸ் சேலஞ்சில் கரெக்டாக 50,000 ரூபாய் எடுத்துருவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. விடாமல் முயற்சி பண்ணால் தானே ஒரு சக்ஸஸ் ஆகும். ஓகே மக்களே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்து டே 4ல் பார்க்குறேன் மக்களே. டாடா, பை பாய்.